ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 10th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயினை பத்தின ஒரு தப்பான நியூஸ் வெளி வந்துரும். இதனால ஹேனாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஹீரோயின் மேல கோவத்தோட அடிக்க வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின் மேல எந்த அடியும் விழாத மாதிரி காப்பாத்துறாரு. அப்புறம் அவங்கள சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற டிவி போன் அப்படின்னு எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்டடு, எதையும் பார்க்காத, எங்கேயும் வெளியே போகாத, உன் நாய் கூடயே விளையாண்டுட்டு அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்ட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹென்ரிக்கே இப்பதான் இந்த நியூஸ் தெரிய வருது. உடனே ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டு நியூஸ பப்ளிஷ் பண்ண அந்த லேடி கிட்ட போய் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. யாரை கேட்டு இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண? அவளும் சொல்றா, நான் லேடி ரிப்போர்ட்டருடைய லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த போட்டோ கிடைச்சிச்சு, நான் மேனேஜர் கிட்ட காட்டிட்டு அவரோட பெர்மிஷனோட தான் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அது அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே டெலீட் பண்ணிருக்காங்க, அது எதுக்காக திரும்ப எடுத்து பப்ளிஷ் பண்ண? அதை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி நீ பப்ளிஷ் பண்ணலாம்? இப்படி அவர் கோவத்துல ரொம்ப ஆஷாவா பேச அந்த பொண்ணு பயந்துடுறா. மேனேஜரும் அங்க வந்துடுறாரு. இப்போ மேனேஜர் கிட்டயும் கத்துறாரு. அவ அந்த போட்டோவை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அவ பெர்மிஷன் இல்லாம பப்ளிஷ் பண்ணது உங்களோட தப்பு. அவரும் கேக்குறாரு, நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆனதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஆமா, பிரச்சனை தான். இதுக்கப்புறம் நான் இங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹென்றி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோயினை பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் வராங்க. பட் ஹீரோயினோட கதவு லாக்ல இருக்கு. அந்த சமயத்துல தான் ஜான் அங்க வராரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க இப்பதான் ஒருத்தர் கூட வெளியே போனாங்க அப்படின்னு சொல்றான். இது ஒரு ஆள் கூட போனாளா? ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இத ஜானும் கேக்குறாரு. அப்படின்னா ஹீரோயினுக்கு ஆள் இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கோவத்துல வேலையை குவிட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இதை திரும்ப சரி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் பண்ண முடியும். அதனால நைட்டு ஃபுல்லா உட்காந்து அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலை எழுதுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேகமா வெளியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்டாப் பண்ணி, எங்க போற? வெளியே போறது சேஃப் இல்ல அப்படிங்கிறாரு. இல்ல, நான் போய் தான் ஆகணும், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோயின் இவ்ளோ அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. போன எபிசோட்ல ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்திருப்பான் இல்லையா, அவன் தான் ஹீரோயின் மேலையும் ஹீரோயின் கம்பெனி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆக்சுவலா இந்த கம்பெனி இவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பொண்ணு இவங்கிட்ட ஃபுல்லாவே ஃபேக்கா தான் இருந்திருக்கா. அதுவும் அவளோட ஐடி எல்லாமே ஃபேக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இவனோட பணத்தை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கம்பெனி தான் காரணம் அப்படின்னு கேஸ் போட்டிருக்கான். ஹீரோயினும் சொல்லி புரிய வைக்கிறாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எங்க கம்பெனி அந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் சரி, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காரு. சோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலையை யார் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு. இப்ப ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பார்த்து அவங்க கேட்கற மாதிரியே ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் முன்னாடி வர ஒருத்தன் ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. இதனாலேயே அவங்க ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ எழுதியிருக்கிற அந்த ஆர்டிகலை கொண்டு போய் நம்ம மேனேஜர் கிட்ட காமிக்கிறாரு. நான் எப்படிப்பா நம்புறது அப்படின்னு மேனேஜர் கேட்க, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. இந்த நியூஸ் மட்டும் பப்ளிஷ் ஆகல அப்படின்னா இந்த வேலையை விட்டு போறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. மேனேஜரும் அந்த அளவுக்கு சுயநலவாதிலாம் கிடையாது. அவருக்கு ஹீரோவும் பிடிக்கும், ஹீரோவுடைய ஒர்க் பிடிக்கும். இவங்க எப்பயுமே பாத்துக்கிற அந்த ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இவர் அங்க போயிட்டு பேசுறாரு. ரொம்ப கோல்டா இருக்கு, இதை போட்டுக்கோ அப்படின்னு அவரோட ஸ்கார்ஃபை கொடுக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, நாளைக்கு ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகும், அதுல நான் எல்லா உண்மையும் எழுதிருக்கேன், எல்லாமே நாளைக்கு சரியாயிரும் அப்படிங்கிறாரு. கூடவே மன்னிப்பும் கேட்கிறாரு. உண்மை என்னன்னா அந்த போட்டோவை எடுத்ததே நான் தான். முதல்ல அந்த நியூஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, பப்ளிஷ் பண்ணலான்னு ஆர்வமா தான் இருந்தேன். ஆனா அதுல பாதிக்கப்பட்டது நீதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒருவேளை நாளைக்கு நான் பப்ளிஷ் பண்ண போற நியூஸ்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். பப்ளிஷ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே, இல்ல எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவால ஹீரோயின் எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்ப 2 பேரும் லிஃப்ட்ல நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயினால நிக்கவே முடியல. அவங்க ஸ்ட்ரென்த்தே இல்லாம கீழே விழ போறாங்க. நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறாரு. இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு, லிஃப்ட்ல வேற ஹீரோயின் தடுமாறினாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. பயந்து போன இவரும் செக்யூரிட்டி கூட்டிட்டு வந்து கதவு ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள ஹீரோயின் இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் கிட்ட போலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹென்றி வந்துட்டு, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த தடவை ஹீரோ விட்டு கொடுக்காம, இல்ல நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு
சொல்லிட்டு நிக்கிறாரு. ஹீரோ முகத்துல அவ்வளவு பதட்டமும் பயமும் தெரியும். ஹீரோயின்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. அவரு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹென்றி கிட்ட போய் சாரி கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஆஷாவே நடந்துகிட்டேன். ஏன்னா அப்போ நான் நானாவே இல்ல. ஐம் சாரி. நான் வீட்டுக்கு போறேன், இதுக்கப்புறம் நீ ஹீரோயினை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆனா அங்கேயே உட்காந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டல்ல இறந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு இப்படி ஆன உடனே திடீர்னு அந்த ஞாபகம் வந்து நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்காரு. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ சொன்ன மாதிரியே அவரோட ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிடுறாரு. அத மக்களும் பார்த்துட்டு ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பப்ளிஷ் பண்ண தப்பான நியூஸ் இருக்கு இல்லையா, அதையுமே தான் பப்ளிஷ் பண்ணேன், இதுதான் உண்மை அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிருக்காரு. தப்பான நியூஸை பப்ளிஷ் பண்ணதுனால இப்ப மக்களோட எல்லா கோவமும் ஹீரோ பக்கம் திரும்பிடுது. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் மீ பாத்தீங்கன்னா அந்த கேட்டை மீட் பண்றதுக்காக போறாங்க போல. ஆனா ஆரன் சொல்றா, நீ அவனை மீட் பண்ண போற அப்படின்னா அவனை விட நீ சின்ன பொண்ணா தெரியணும், கவலைப்படாத, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மீய அழகா ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் ஆரனுக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுனால எல்லாரும் பார்ட்டி கேட்டாங்க, இன்னைக்கு 4 மணிக்கு நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்துரு அப்படின்னு மெசேஜ் பண்றான். இங்க நம்ம மீ ஹேண்ட்பேக் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை முன்னாடி பிடிச்சிட்டு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. கெய்ட்டும் வந்துட்டு நம்ம மீய லஞ்சுக்கு கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல ஜூசியோட ஹஸ்பண்ட் தன்னோட பையன் கிட்ட ஃபிளவரை கொடுத்துட்டு இதை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லு, ஆனா இதை நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவனும் சொன்ன மாதிரியே போய் கொடுக்குறான். இதை வெளியே இருந்து இவரும் பாத்துட்டு இருக்காரு. இப்படி அவரு இங்க அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு போறத அந்த ஆன்ட்டியும் பாக்குறாங்க. இப்போ ஆரனும் அவன் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து உட்காராம நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க. இப்ப எதுக்காக இந்த டிராமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும், ஏன்னா என்னோட வீட்டுக்கு நீ வரணும், அவ்வளோ பெரிய வீட்டுல என்னால தனியா இருக்க முடியல. ஆரனும் சொல்றா, இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, ஆனா எல்லாருக்குமே தெரியுமே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு, அப்ப நம்ம ஒன்னா தானே இருக்கணும், நீ தனியா நான் தனியா இருந்தா இந்த உலகம் என்ன பேசும் அப்படிங்கிறான். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கீழே சண்டை போட்டிருக்கிற விஷயத்த மேல இருக்கிற இவங்க பார்த்துட்டு, அவங்க சண்டை போடுறாங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. இல்லப்பா, அவங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா உண்மையாவே கீழே 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன மேல இருந்து பாக்குற இவங்களுக்கு டான்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. டயர்டான 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அவர் சொல்றாரு, உன்னை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த பொண்ணையும் டேட் பண்ணல, முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்த எல்லா பொண்ணுங்களையுமே நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், என் கூட வருவியா அப்படின்னு கேட்க ஆரனும் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமால இருந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ வீட்லயும் இல்ல, போனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருடைய ஆபீஸ்க்கே கால் பண்ணி கேக்குறாங்க, அவருடைய ஃப்ரெண்டு தான் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஹீரோ பிசினஸ் ட்ரிப்காக போயிருக்காரு, இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்கிறாங்க. இப்ப ஹீரோ பிளைட்ல இருந்து இறங்கி வராரு. ஆக்சுவலா ஹீரோயினோட வேலைக்காக தான் வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஹீரோயின் கம்பெனி மேல ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஆபீஸ காமிக்கிறாங்க. ஹீரோயினை பாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஓல்டு கப்பிள் வராங்க. இந்த லேடி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தன் பசங்க எல்லாருமே தன்னை விட்டுட்டதுனால நான் ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு டேட்டிங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கதான் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை பார்த்ததா இவங்க ரொம்ப உருக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட முக்காவாசி வாழ்க்கையில லவ்னா என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கிறப்பெல்லாம் என் பணத்துக்காக தான் நிறைய பேர் என் கூட இருந்திருக்காங்க. பட் அன்பு காட்ட யாருமே இருந்ததில்ல. ஆனா எப்போ நான் அவரை பார்த்தனோ அப்பவே என்னோட லைஃப் மாறிடுச்சு. அன்னைக்கு நீ மட்டும் இல்லனா இது எதுவுமே நடந்திருக்காதுமா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நேத்து நாங்க யூஎஸ்ல இருந்தப்போ எங்களை ஒரு ரிப்போர்ட்டர் வந்து மீட் பண்ணாரு. இப்போ நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, எங்களை தேடி இது வரைக்கும் யாரும் வந்ததில்ல. ஆனா அந்த பையன் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எங்க கிட்ட வந்தான். நீங்க திரும்பவும் கொரியாக்கு வரணும், ஹீரோயின் கம்பெனி மேல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, போலீஸ் நடத்துற இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க போய் எல்லாம் உண்மையும் சொல்லுங்க, இது ஒரு ஃப்ராடு கம்பெனி இல்லைன்னு. இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப நல்ல பையனா இருந்தான், உன்னை சுத்தியும் நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க சொல்றப்பயே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா அத்தனை பேர் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன அந்த நியூஸை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்க கூடாது அப்படின்னு மக்கள் பயங்கரமா கோவப்பட்டு ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் வராங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தடுக்கிறதுக்காக போறாங்க.
ஆனா அங்க ஹீரோ ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை தடுக்கிறாரு. ஹீரோயினும் சொல்றாங்க, என்ன விடுங்க, எல்லாமே என்னாலதான், நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு போறாங்க. ஆனா அவரு ஹீரோயினை விட மாட்டேங்கிறாரு. இது எல்லாமே அவன் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பண்ணான். அந்த இடத்துல நீங்க நிக்க கூடாது அப்படின்னு. சப்போஸ் நீங்க அங்க போனீங்கன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் சீக்கிரமாவே சரியாயிருவான், நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இது வரைக்கும் ஹீரோயின்காக அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் இவர் தான் கூட இருந்திருக்காரு. ஆனா அவரோட கஷ்டத்துக்கே நாம காரணமாயிட்டுமே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. பாவம் எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு ரொம்பவும் டயர்டா நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவை இந்த நிலைமையில பார்த்த உடனே ஹீரோயினும் அழுதுட்டு இருக்காங்க. இப்படியே 2 பேரும் அவங்க ஃபீலிங்ஸை வெளியே சொல்லாம பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. கடைசியா 2 பேருடைய ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். அண்டில் தென் டாடா ஃப்ரம் இட்ஸ் எஸ்டி.